கைஸ் வெல்கம் டு எம்பவர் அகாடமி. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 1 மெயின்ஸ் பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய பாலிட்டியை பற்றி தான். பாலிட்டியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்னென்ன கேட்டாங்க, ஓகேவா? அதை பற்றி தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம், ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டி பார்த்தீங்கன்னா பேப்பர் 2ல் வரக்கூடிய சப்ஜெக்ட். அது பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய அதிகமான கண்டென்ட் உடைய சப்ஜெக்ட். ஒரு 100 மார்க்ஸ் வரக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி. ப்ளஸ் இது கூடவே சயின்ஸ் அண்ட் டெக், ப்ளஸ் அது கூடவே தமிழ் சொசைட்டி, இது மாதிரி 3 சப்ஜெக்ட் வரும். அதில் மொத்தம் 2 சப்ஜெக்ட்டும் 75 மார்க்ஸ். இது மட்டும்தான் 100 மார்க்ஸ், ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எலாபரேட்டான சப்ஜெக்ட், ஓகேவா? கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட். நம்ம ப்ரிலிம்ஸில் படிச்சிருப்போம். அதேமாதிரி அது அப்படியே பாதிக்கு மேலே அப்படியே வரும், ஓகேவா? ஒரு 60% பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிலிம்ஸ்லேயே படிச்சிருப்போம். அது மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் தான் நம்ம பாலிட்டி. ஓகே கேஸ், அது கூட நம்ம சேனலில் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் எயிட்டோட நம்மளுடைய மினி சீரீஸ்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் முடிய போகுது. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இதை பற்றி நிறைய பேசணும். எந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ண போகிறோம், எது மாதிரி இருக்க போகுது டெஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் பேசணும். சிலர் கேட்குறீங்க, சார் நோட்ஸ் முன்னாடியே கொடுத்துருவீங்களா, மெட்டீரியல் முன்னாடியே கொடுத்துருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அது எங்களோட சஜஷன் என்ன, எங்களோட ஐடியாலஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஷின் மட்டும்தான் தருவோம். ஏன் கொஷின் மட்டும் தருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்போ தான் போய் வெளியே சர்ச் பண்ணுவீங்க, இல்லை ஏதாவது ரெஃபர் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டதை விட கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுக்குவீங்க. சப்போஸ் நாங்களே மெட்டீரியல் கொடுத்துட்டோம் அப்படின்னா, நீங்கள் அதையே படிச்சுட்டு வந்து அதையே எழுதுகிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து எந்த வகையிலுமே இம்ப்ரூவ் பண்ணாது. உங்களை எந்த வகையிலுமே அது இம்ப்ரூவ் பண்ணாது, ஓகேவா? நமக்கு இப்போ நம்மளோட அப்ஜெக்டிவே என்ன, இந்த மினி டெஸ்ட் சீரிஸோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, உங்களுடைய பர்சனாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், ஓகேவா? உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியணும். இப்போ நீங்கள் வெளியே தேடும் போது அது ஏதாவது பெரிய ஒரு கண்டென்ட்டாக மொட்டையாக கிடைக்கும். அதை நீங்கள் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறீங்க, உங்களோட ஐடியாலஜி எப்படி அதில் இன்க்ளூட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் மேட்ரு, ஓகேவா? மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அதான் மேட்ரு. ஏன்னா எல்லாருக்குமே அந்த சோர்ஸ் கிடைக்கும், எல்லாருமே அதை எழுதுவாங்க. ஆனால் அதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க, அதை எப்படி ஈஸியாக எழுதுறாங்க, அதை எப்படி அவங்க ஓன் வியூவில் எழுதுறாங்க, ஓகேவா? அவங்களுக்கு தான் அங்கே டாப் மார்க் கிடைக்கும், ஓகேவா? அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின்ஸ் கொடுத்துருவோம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுங்க. நீங்கள் எழுதி உங்களுடைய பிடிஎஃப் வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் கரெக்ஷன் பண்ணி அதை உங்களுக்கு திருப்பி சென்ட் பண்ணிடுவோம். ப்ளஸ் அது கூட நாங்கள் கண்டிப்பாக ஹிண்ட்ஸ் கொடுத்துருவோம், கீ பாயிண்ட்ஸ். இப்போ நான் ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா அந்த கொஷினுக்கான நோட்ஸ் நீங்கள் எக்ஸாம் முடிச்ச குட்டி நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அப்போ தான் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டெஸ்ட் அப்படி போன குட்டி கண்டிப்பாக ஒரு செட் ஆஃப் டெஸ்ட் முடிஞ்சதுமே உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிடும். உங்களை கண்டிப்பாக நீங்களே அனலைஸ் பண்ணிடுவேன், நாங்களும் அனலைஸ் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்த டெஸ்ட்லேருந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக நம்மளோட வியூ ஃபுல்லாகவே உங்களை எப்படி மேம்படுத்துறது அது வரை நம்ம போய்க்கலாம், ஓகேவா? இதை பற்றி உங்களுக்கு, சார் எனக்கு மெட்டீரியல் இல்லை, சார் எனக்கு மெட்டீரியல் இல்லை, நான் என்ன செய்யறது அப்படின்லாம் டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா மெட்டீரியல் நிறைய கிடக்கு, நம்மகிட்ட வந்து நெட் சோர்ஸ் நிறைய இருக்குது, ஓகேவா? அதிலேருந்து நம்ம அழகாக எடுத்துக்கலாம். அதை எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதான் விஷயம். நாங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருவோம், நீங்கள் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக ஆன்சர் தேடி எழுதுனா போதும், ஓகேவா? ஓகே கைஸ், வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போவோம். இந்த இந்த இதில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஷின் வரும். உங்களுக்கு வந்து 5 10 மார்க் வரும். 4 அதில் 4 10 மார்க் எழுதுறோம். 5 15 மார்க் வரும். அதெல்லாம் 4 10 மார்க், 4 15 மார்க் எழுதுறோம். ஆக 40 + 60 = 100 மார்க் வரும், ஓகேவா? ஓகே, எப்படி போன வருஷம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து டைரக்ட் கொஷினே கிடையாது. எல்லா கொஷின்ஸுமே வந்து டைனமிக்காக தான் கேட்டிருக்காங்க. ஸ்டாட்டிக்காக இங்கே எந்த கொஷின், நிறைய கொஷின்ஸ் வந்து போன டைம் கேட்ட பாலிட்டி கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டைனமிக்கான கொஷின்ஸ் தான் வந்துச்சு. உங்களுடைய கருத்துக்கள் சொல்கிற மாதிரி தான் அதிகமாக வந்துச்சு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கொஷினை டீகோட் பண்ணுங்க. ஓகே, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட் ஃபார் ஹை கோர்ட் ஃபார் ஈச் ஸ்டேட். High Court for each state, but the 7th Amendment Act 1956 authorized for common high court for 2 or more states and union territory. Okay, now there are only 24 high courts in our country. It will be better if each state has a high court command. ஓகேவா? இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வியூ கேட்குறாங்க, கமெண்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஷினே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி பெட்டர் ஃபார் ஈச் ஸ்டேட் ஹேஸ் ஏ ஹை கோர்ட், ஓகேவா? இது நல்லதா கெட்டதா, நீங்கள் என்ன இதை பற்றி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒத்துக்கிறீங்களா இல்லையா, எஸ் இல்லை நோ, அது மாதிரி உங்கள் ஒப்பீனியன் என்னவோ, உங்களுக்கு எதில் ஸ்ட்ராங்காக தெரியுமோ அது மாதிரி நீங்கள் ஒரு கமெண்ட் எழுதலாம். எஸ் இட் இஸ் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி எழுதலாம், இட் இஸ் பெட்டர், இட் இஸ் நாட் பெட்டர், அது மாதிரி எழுதலாம். ப்ளஸ் அதுக்கு கீழே நீங்கள் பெட்டர்னு எழுதுனீங்களா அதனுடைய அட்வான்டேஜ் என்னென்ன,
இது இருக்கிறதுனால அட்வான்டேஜ் என்னென்ன, இது இருக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்களா போதும், இந்த கொஷினுக்கு மார்க் கிடச்சிரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 ஆர்டிக்கல் நம்பர் 214ம் ஆர்டிக்கல் நம்பர் 214ம் ஆர்டிக்கல் 313 சாரி 2231 ஓகேவா, இது ரெண்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இது வந்து காமன் ஹைகோர்ட் ஃபார் எவரி ஸ்டேட், இது வந்து காமன் ஹைகோர்ட் ஓகேவா. இதை பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணி இந்த கொஷினை ப்ரொசீட் பண்ணலாம், நீங்கள் எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஈஸியாக இருந்தால் தனித்தனி ஹைகோர்ட் இருந்தால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக நிறைய கேசஸ் பெண்டிங்கில் இருக்காது, சீக்கிரம் கேசஸ் முடியும். ப்ளஸ் ஏதாவது என்ன சொல்கிறது, ஒரு சிட்டிசன் இருக்காங்கன்னா ரொம்ப ட்ராவல் தேவையில்ல, அவங்க வந்து டக்குன்னு அவங்க ஸ்டேட்லேயே இது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மேலே யாராவது ஒருத்தர் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஓகேவா, அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ வச்சு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் எழுதலாம். அதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு போட்டு என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களோட வியூஸ் எழுதுங்க. உங்களுக்கு முடிஞ்சால் டிஸ்அட்வான்டேஜ், இப்போ அது நம்ம அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணி எழுதுகிறோம், இட்ஸ் பெட்டர் அப்படின்னு எழுதுகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து அதோட அட்வான்டேஜ் மட்டும் நீங்கள் சொல்கிற வாக்கியத்துக்கு, நீங்கள் சொல்கிற கமெண்ட்டுக்கு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணால் போதும். ஓகே, அடுத்த கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தார் கமிஷன். நமக்கு தெரியும் தார் கமிஷன் பார்த்தீங்கன்னா யூனியன் அண்ட் டெரிட்டரி அப்படிங்கிறதுல வரும். எதுக்கு அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிங்குவிஸ்டிக் ப்ரொவின்சஸ் பற்றி ஆராயறதுக்காக அமைச்சாங்க ஓகேவா. இதை பற்றி நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தார் கமிஷன் எதுக்கு அமைச்சாங்க, அப்ஜெக்டிவ் ஆஃப் தி தார் கமிஷன் அப்படின்னு எழுதுங்க. அதுக்கடுத்து என்ன எழுதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய ரிப்போர்ட் எழுதலாம் ஓகேவா, அதனுடைய ரிப்போர்ட் எழுதலாம். அதுக்கு முன்னாடி அப்ஜெக்டிவ் எழுதலாம் ஓகேவா, அப்ஜெக்டிவ் எழுதலாம். தார்னா யார், தார் யார் அப்படின்னு எழுதலாம் ஓகேவா. இது மாதிரி நீங்கள் எழுதலாம். இதை பற்றி மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதுனீங்க, தார் கமிஷன்னா என்ன, எதுக்கு அப்ஜெக்டிவ், அதெல்லாம் நீங்கள் எழுதுனீங்கன்னாவே இந்த கொஷின் ஒரு பேஜ் வந்துடும் ஓகேவா. அடுத்து இதை எப்போ கான்ஸ்டியூட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதலாம் ஓகேவா. எப்போ அமைச்சாங்க, எப்போ கான்ஸ்டியூட் பண்ணாங்க அப்படின்னு எழுதலாம். அடுத்து நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா, அதோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு போட்டு, வேண்டாம் லிங்குவிஸ்டிக் பேலன்ஸில் வேண்டாம், லிங்குவிஸ்டிக் பேசிஸில் வேண்டாம், இது மாதிரி மொழிவாரியாக வேண்டாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு எது என்ன சொல்கிறது, எது வந்து ஆளுமைக்கு கரெக்டாக இருக்குமோ, எது வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கரெக்டாக இருக்குமோ அது மாதிரி பிரிங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க ஓகேவா. அது மாதிரி நீங்கள் இந்த கொஷின் முடிக்கலாம். ப்ளஸ் உங்களுடைய கன்க்ளூஷன் எழுதலாம், இந்த கொஷினுக்கும் உங்களுடைய கன்க்ளூஷன் எழுதலாம் ஓகேவா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷனல் லிமிட்டேஷன் ஆன் த, இதில் பாருங்கள் நீங்கள் கொஷின் ரீகோட் பண்ணுங்கள். டிஸ்கஸ் த கான்ஸ்டியூஷனல் லிமிட்டேஷன் ஆன் த பவர் ஆஃப் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, கான்ஸ்டியூஷனல் லிமிட்டேஷன், கான்ஸ்டியூஷன் வந்து பவர் மேலே என்னென்ன வச்சுருக்கு, அவருடைய இது எதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லலாம் மணி பில் சொல்லலாம் ஓகேவா, ஏன்னா 14 டேஸில் அவர் சொல்லியே ஆகணும் ஓகேவா. அது மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஆர்டினன்ஸ் சொல்லலாம், ஏன்னா ஆர்டினன்ஸ் அவர் வந்து 6 மாதம் மட்டும்தான் செல்லுபடி ஆகும் சரியா, ஆனால் இது பண்ண முடியாது. அது மாதிரி நீங்கள் இது மாதிரி இன்னும் கொஞ்சம் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் ப்ளஸ் அதனுடைய ஆர்டிகல்ஸ் மென்ஷன் பண்ணலாம் ஓகேவா. ஆர்டிகல்ஸ் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ஆன்சர், உங்களுடைய ஆன்சர் பார்க்குறதுக்கு. அடுத்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாஸ் பார்த்தீங்கன்னா இது கடைசியில் இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டில் இருக்கக்கூடியது, நம்ம புக்லேயே நல்லா இருக்குது. இந்தியாஸ் நெய்பர்ஹுட் ஃபாரின் பாலிசி ஓகேவா. இந்தியாவோட ஃபாரின் பாலிசியை பற்றி கேட்குறாங்க, எது ரிலேட்டடாக, அண்டை நாடுகள் ரிலேட்டடாக, நெய்பர்ஹுட் ரிலேட்டடாக கேட்குறாங்க. ஓகே, இது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரியான பங்களாதேஷ், பாகிஸ்தான், சைனா ஓகேவா, அது மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் இந்த கண்ட்ரிஸை இப்போ ஸ்ரீலங்கா, மால்டீவ்ஸ் ஓகேவா, இந்த கண்ட்ரிஸ் கூடலாம் இந்தியா எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, ஃபாரின் பாலிசி எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சார்க் மென்ஷன் பண்ணலாம், சார்க் மென்ஷன் பண்ணி ரீஜனல் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சசீலை பற்றி எழுதலாம், பஞ்சசீல் கொள்கையை ஃபாலோ பண்ணுறாங்க, நேரு கொண்டு வந்தது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதலாம் ஓகேவா. இது வந்து ஃபாரின் பாலிசியை வந்து எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபிஎஸ்பியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 51 வரும் ஓகேவா, அது வரும், அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். பஞ்சசீல்னா நம்மளுடைய கொள்கை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். சார்க்கை பற்றி மென்ஷன் பண்ணலாம். இது மாதிரி நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அண்டை நாடுகளுக்கு என்னென்ன மாதிரி பாலிசி ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எழுதலாம் ஓகேவா.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெதர் த பார்லிமெண்ட்ரி democratic system of government in is in contrast with the Gandhiji notation of parliamentary Shivraj system of government analyze. ஓகேவா, இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்ற ஜனநாயக அரசாங்க அமைப்பு முறை மகாத்மா காந்திஜியுடைய சுவராஜ்ய பாராளுமன்ற முறை என்னும் கருத்துடன் வேறுபட்டுள்ளதா என்பதை பகுப்பாய்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்திஜியோட கொள்கையும் இப்போ இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ரி சிஸ்டமும் என்னவா இருக்குது, ஈக்குவலாக இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணணும். ஓகேவா, ஓகே, இது நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுடைய அனலைஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய ஓன் ஆன்சர் தான் நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தை பற்றி சொல்லலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மகிட்ட 2 ராஜ்யசபா லோக்சபா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தை பற்றி சொல்லலாம். அடுத்து காந்திஜியோடதை சொல்லலாம். ஓகேவா, காந்திஜி வந்து என்ன சொல்கிறாரு, பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லிவிட்டு, அடுத்து இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். ஓகேவா, இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லலாம். ஆமாம், 2 ஒத்து ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட். ஓகேவா, 2 ஒத்து போகுது இல்லை ஒத்து போகலை அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு, அடுத்து நம்ம என்ன பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம், காந்தி என்ன சொன்னார், இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். ஓகேவா, இது மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்கள் ஆன்சர் கொஞ்சம் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அடுத்து நம்ம 15 மார்க். ஓகே, 15 மார்க்கில் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட் இஸ் த ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் இன் த ஸ்டேட் விஸ்ட் இட்ஸ் குவைட் எக்ஸ்டென்சிவ் அண்ட் எஃபெக்டிவ் பவர் கமெண்ட். ஓகேவா, இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, இது சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும். ஓகேவா, இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸ்டென்சிவ் அண்ட் எஃபெக்டிவ் பவர் கமெண்ட். ஓகேவா, இதுதான் அதனுடைய பவர் பற்றி எழுதணும். ஓகேவா, நம்ம இதில் என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொன்ன மாதிரி ஆர்டிகல் 214 பற்றி ஃபஸ்ட்டு சொல்லலாம். அதை பற்றி என்ன, எவரி ஸ்டேட் வச்சுட்டு ஓன் ஹைகோர்ட் அப்படின்னு எழுதிட்டு, இதனுடைய பவர் இருக்கும் தெரியுமா, இந்த ஜுடிஷியர், அந்த முன் வந்து அப்பீலியேட், முன் வந்து விசாரிக்கும் அதிகாரம். ஓகேவா, அது மாதிரி நீங்கள் எழுதணும். ஓகேவா, அதுக்கான ஆர்டிகல்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இதில் என்ன கொண்டு வரலாம் அப்படின்னு, எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன கொண்டு வரலாம் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்ஸ். ஓகேவா, ரிட்ஸ் கொண்டு வரலாம். ஆர்டிகல் 32 நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஆர்டிகல் 32 நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அப்பீலியேட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலாம். நம்ம புக்லேயே இதை பற்றி இருக்குது. அப்பீலியேட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலாம். அப்பீலியேட்னா யாராவது மேல்முறையீட்டு அதிகாரம். ஓகேவா, இதை பற்றி நீங்கள் எழுதலாம். ஜுடிஷியல் ரிவ்யூ எழுதலாம். ஜுடிஷியல் ரிவ்யூ பற்றி நீங்கள் ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம். அப்புறம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபார்டினேட் கோர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், தாலுக் கோர்ட்ஸ்க்கெலாம் மேலே இது எப்படி இருக்குது. ஓகேவா, ஹைகோர்ட் இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்க்கெலாம் மேலே அதிகாரமாக எப்படி படைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எழுதலாம். ஓகேவா, அடுத்து நீங்கள் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறத எழுதலாம். கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் இதனுடைய பவர் தான். ஓகேவா, பவர் அண்ட் ஃபங்க்ஷனில் வரும். அதை பற்றி நீங்கள் இதில் எழுதலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஆமாம், இந்த ஸ்டேட்ஸில் இதுதான் ஹையஸ்ட் கோர்ட், இங்கே தான் எல்லா நிறைய கேசஸ் வந்து அப்பீல் பண்ணி போகுது. ஓகேவா, அப்படின்னு நம்ம இது பண்ணிட்டு ஒரு லைனை கொடுத்துட்டு இதுதான் ஹையஸ்ட் கோர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, கான்ஸ்டியூஷன் 214 அதை தான் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிவிட்டு, அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய பவர்ஸ் ஒவ்வொரு பவர்ஸாக ஒரிஜினல் ரிட்ஸ். ஓகேவா, அப்பீலியேட், சூப்பர்வைசரி. ஓகேவா, அது மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே பார்க்கலாம். கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு, ஜுடிஷியல் ரிவ்யூ, இது மாதிரி நீங்கள் சொல்லிட்டே போகலாம். ஓகே, அடுத்த கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோங்கன்னா, Indian parliamentary alone possesses legislative supremacy and thereby ultimate power over all political bodies in India. In light of the above statement, bring out the composition and power of the Indian Parliament. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அனைத்து அரசியல் சார்ந்த அமைப்புகள் மீதும் சட்டம் இயற்றும் அதிகாரம் இந்திய பாராளுமன்றத்திற்கு மட்டுமே உள்ளது. ஓகேவா, ஆமாம், அது எக்ஸாம்பிள் பார்த்தோம். இதை என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து அரசியலமைப்பு இங்கே இருக்கக்கூடிய எல்லா பொலிட்டிக்கல் பாடிஸுக்கும் மேலே யாரோடைய அதிகாரம் இருக்குது, இவங்க எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேயும் ஹையஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட். ஏன்னா அவங்க சொல்கிறதான் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இது இருக்குது. ஓகேவா, எக்ஸாம்பிள் எந்த சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ட்ராய் எடுத்துக்குவோம்.
ட்ராய் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தனியாகவே அந்த செல் அந்த நெட்வொர்க் அதெல்லாம் என்ன பண்ணுற இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஓகேவா? இந்த ட்ராயை யார் சொல்கிறது கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் என்ன சொல்லுதோ அதை தான் இந்த ட்ராய் கேட்கணும். ஓகேவா? அது மாதிரி நீங்கள் எழுதலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ரெண்டு இது இருக்குது, காம்போசிஷன் அண்ட் பவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? முதல்ல காம்போசிஷன் கொஞ்சம் எழுதணும், பவர் கொஞ்சம் எழுதணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை முதல்ல நீங்கள் இது சொல்லணும். ஆமாம், இந்தியன் பார்லிமெண்ட் தான் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஹையஸ்ட்டு. ஏன்னா இதனால தான் எல்லாத்தினோடையும் எல்லா பொலிட்டிக்கல் பாடிஸ் மேலேயும் சட்டம் ஏற்ற முடியும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிவிட்டு அடுத்து நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய காம்போசிஷன் சிம்பிளாக சொல்லலாம். காம்போசிஷன் அப்படின்னு போட்டு ஒன்றும் இல்லை, ராஜ்சபா பார்த்தீங்கன்னா லோக்சபா, ராஜ்சபா, லோக்சபாவில் எத்தனை பேர், ராஜ்சபாவில் எத்தனை பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுலேயும் வந்து நாமினேட்டட் எத்தனை பேர், இதில் வந்து நாமினேட்டட் எத்தனை பேர். ஓகேவா? இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் ஆன்சர் வந்து முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நம்ம முடிச்சிருவோம். அடுத்து வந்து பவர் ஆஃப் தி இந்தியன் பார்லிமெண்ட் பற்றி கேட்குறாங்க. ஓகேவா? பவர் ஆஃப் தி இந்தியன் பார்லிமெண்ட் அப்படின்னு பார்த்தோங்கன்னா நிறைய நம்ம சொல்லலாம். இந்த கான்டெஸ்ட்டில் நம்ம சொல்லணும். சரியா? சட்டம் இயற்றுறது. ஓகேவா? சட்டம் இயற்றுறது பொலிட்டிக்கல் பாடிஸ்ன்னு கேட்குறாங்களா, பொலிட்டிக்கல் பாடிஸுக்கு மேலே இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் சொல்லணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தோங்கன்னா நம்ம அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகேவா? அதை பற்றி சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷனை பற்றி சொல்லலாம். சரியா? எலெக்ஷன் ஆஃப் பிரசிடெண்ட்டை பற்றி சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டினன்ஸ் பற்றி சொல்லலாம். ஏன்னா ஆர்டினன்ஸ் இவங்க சட்டம் இயற்றினா தான் இதை பற்றி இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது கான்ஸ்டியூஷனல் பாடியை பற்றி சொல்லலாம். ஓகேவா? கான்ஸ்டியூஷனல் பாடியில் இப்போ இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் பாடி எல்லாத்து மேலேயுமே இவங்க வந்து சட்டம் இயற்றலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு இது எமர்ஜென்சியை பற்றி சொல்லலாம். ஓகேவா? எமர்ஜென்சி பற்றி சொல்லலாம். இதை வந்து பிரசிடெண்ட் கொண்டு வந்தாலும் இங்கே வந்து அப்ரூவல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் பில் சொல்லலாம். ஓகேவா? அமெண்ட்மெண்ட் பில் பற்றி சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஏஜி அவங்க பற்றிலாம் நீங்கள் இதில் கொண்டு வரலாம். அடுத்து என்னென்னு பார்த்தோன்னா நித்தி ஆயோக் பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது எதில் வரும்? ஏன் சார் நித்தி ஆயோக் இதில் வந்திருக்கு, எக்கனாமிக்ஸில் தானே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடி சிலபஸில் வந்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அது கீழே இது வரும். இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக்கை பற்றி எம்டியாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா நித்தி ஆயோக் இஸ் த பிரைமரி பாலிசி திங்க் டேங்க் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரொவைடிங் த டைரக்ஷன் அண்ட் பாலிசி இன்புட் ரிலவென்ட் டு த டெக்னிக்கல் அட்வைஸ் டு த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் எக்ஸ்பிளைன். ஓகே, இதை பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நித்தி ஆயோக் பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. அப்புறம் இதனுடைய நித்தி ஆயோக்கோட வேலையை பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனோட வேலை ப்ளஸ் அதனுடைய அச்சீவ்மெண்ட் பற்றி தான் நீங்கள் எழுதணும். ஓகேவா? எக்ஸ்பிளைன் அப்படிங்கும்போது நித்தி ஆயோக் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அதுக்கடுத்து எதை பற்றி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி எழுதுங்க. எதை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னா அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ், அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா? கொஞ்சம் அப்ஜெக்டிவ்ஸ் எழுதுங்க. சரியா? இதை பற்றி எழுதுனீங்களாவே போதும். இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ்லேயே உங்களுக்கு இது வந்துடும். ப்ளஸ் இதனுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எழுதுங்க. இதை எப்படி ரிலேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எப்படி இது ஹெல்ப் பண்ணுது, டெக்னிக்கல் அட்வைஸ் ப்ளஸ் பாலிசி இன்புட். இதில் கொண்டு வந்த பாலிசி எழுதுங்க. டெக்னிக்கல் அட்வைஸ் அப்படிங்கும்போது அட்டல் அந்த இன்குபேஷன். ஓகேவா? அதெல்லாம் வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிசிங்கும் போது ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம்ஸ். ஓகேவா? ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம்ஸ் ப்ளஸ் அது கூடவே அது மாதிரி சில இது வரும். ஓகேவா? அடுத்து என்ன 9th கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். ஓகே, இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுவும் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். The three main amendments to the Indian Constitution under the First Amendment Act 1951 made the Constitution intrinsically linked with the three different aspects of the national building project in India at that time. ஓகேவா? எக்ஸ்ப்ளோர் திஸ் ஸ்டேட்மெண்ட் எலாபரேட்லி. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து ஒரு 3 சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அந்த 3 சேஞ்சஸ் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த சுச்சுவேஷனில் நேஷ்னல் பில்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் இருக்கக்கூடிய அந்த 3 இது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேடு. ஓகேவா, ட்ரேடை பற்றி கொண்டு வந்தாங்க, ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேடு கொடுத்தாங்க. அடுத்து ஓகேவா, அடுத்து என்ன கொடுத்தாங்க, 9th ஷெட்யூலில் லேண்ட் ரிஃபார்ம்ஸை கொண்டு போய் வச்சாங்க. லேண்ட் ரிஃபார்ம்ஸை கொண்டு போய் வச்சாங்க. ஓகேவா, ஏன் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ஷெட்யூலில் இருக்க எதுமேலேயுமே ஜுடிஷியல் ரிவ்யூ வராது. ஓகேவா, அது எதுவுமே தப்புன்னு கவர்மெண்ட் சொல்ல முடியாது. அடுத்து மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மூணாவது என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ். ஓகேவா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸ். ஓகேவா, பிளான்ஸ்னு எழுதலாம். என்ன பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து எம்பவர் பண்ணாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க. எந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க அப்படின்னா, எக்கனாமிக்கலாகவும் சோஷியலாகவும் யார் யார் பேக்வேர்டில் இருக்காங்களோ அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து என்ன ஸ்டெப்ஸ் வேணாலும் எடுக்கலாம். ஓகேவா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து என்ன ஸ்டெப்ஸ் வேணாலும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இந்த 3 அமெண்ட்மெண்ட் பற்றி நீங்கள் நேஷனல் பில்டிங்கோட ரிலேட் பண்ணி எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் ரிஃபார்ம்ஸ் மூலம் ஏழை மக்களுக்கெல்லாம் நிலம் கிடச்சிச்சு, இது மூலம் அக்ரிகல்ச்சர் இம்ப்ரூவ் ஆச்சு, நம்ம செல்ஃப் சஃபிஷியன்சி அடைஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். அடுத்து ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு எழுதிட்டு நம்மளுடைய ஜிடிபிக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதலாம். அதுக்கு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸுக்கு வந்து ஸ்டேட்ஸ் சட்டம் ஏற்றுறது மூலம் நிறையா பேர் வந்து இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் பாலிசிலாம் நீங்கள் சொல்லலாம். ஓகேவா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Constitution of India is remarkable for many outstanding features with distinguished it from other constitution. Discuss with suitable example. ஓகேவா, இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதுக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஏதாவது அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக எழுதணும். ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து மொத்த கான்ஸ்டியூஷனோட டிஃப்ரெண்ட்டானது அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு நாம் இதுக்கு அதனுடைய ஃபீச்சர்ஸ் எழுதுகிறோம். ஓகேவா, ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் இதில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, மெனி அவுட்ஸ்டாண்டிங் ஃபீச்சர்ஸ் எடுத்து மொத்த கான்ஸ்டியூஷனோட இது டிஃபர் ஆகியிருக்கு. அந்த ஃபீச்சர்ஸை எக்ஸாம்பிள்ஸோட கேட்குறாங்க. ஓகேவா, நம்ம எழுதலாம் லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். அடுத்து ஒரு 6-7 பாயிண்ட், நிறைய பாயிண்ட் எழுதலாம், ஒரு 10-5 பாயிண்ட்டே எழுதலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்யூலர்னு எழுதலாம். இங்கே வந்து எல்லா மதத்துக்காரும் கோ எக்ஸிஸ்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். ரெண்டாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி எழுதலாம். இங்கே இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட நல்லா எலாபரேட்டாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா ஜுடிஷரி பற்றி எழுதலாம். இங்கே வந்து இண்டிபெண்ட் ஜுடிஷரி இருக்குது, இங்கே வந்து இண்டிபெண்ட்டான நீதி இருக்குது. ஓகேவா, அது மாதிரி நீங்கள் எழுதலாம். அடுத்து கவர்மெண்ட் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம்ஸ் பற்றி எழுதலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 சபை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எழுதலாம், என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 டயர் கவர்மெண்ட், லோக்கல் பாடிஸ், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி மாதிரி 3 டயர் கவர்மெண்ட் இருக்குது. இதனால் வந்து கிராஸ் ரூட்டில் வரைக்கும் போக முடியுது நம்மளால், அது மாதிரி நீங்கள் எழுதலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய நேச்சரை பற்றி எழுதலாம். நேச்சர் அப்படின்னு போட்டு ஃப்ளெக்சிபிள் அண்டு ரிஜிட் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் எழுதலாம். ஓகேவா, இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் வியூஸில் இந்த கொஷினை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இது லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஷின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லாவே அனலிட்டிக்கலாக கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் கமாண்ட், அனலைஸ், டிஸ்கஸ். ஓகேவா, இது மாதிரி கொஷின்ஸ் தான் போன டைம் கேட்டிருக்காங்க. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா 1-2 கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதனால வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் ரிலேட்டடாக ஒரு 2-3 டைமென்ஷனில் நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்ல விஷயம். ஓகேவா, அதனால தான் நம்ம சேனலில் என்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் சீரிஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் சீரிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சி கொஷினுக்கு ஏற்ற மாதிரி, ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, கொடுக்குற கொஷின்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அனாலிட்டிக்கலாக தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்டாட்டிக்காக இருக்குது அப்படி இருந்தாலும் அந்த கொஷின் ஸ்டாட்டிக் பார்ட்டை வந்து எப்படி அனாலிட்டிக்கலுக்கு யூஸ் பண்ணுறது, அனாலிட்டிக்கலாக அந்த கொஷினை எப்படி மாற்றுறது. ஓகேவா, அது மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் கொடுப்போம். ஓகேவா, பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினி டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா 10லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 8th ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகுது.
தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் விசாரிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லிமிட்டட் சீட்ஸ் தான், 50 சீட்ஸ் தான் போட்டிருக்கோம். மேக்ஸிமம் சீட் ஃபில் ஆயிருச்சு. இன்ட்ரெஸ்டட் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார், நான் வந்து கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும், இந்த குரூப் ஒன்ல ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏன் கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு அந்த 2 மாதத்துல நம்மளால் கண்டிப்பாக அந்த 9 சப்ஜெக்ட் கவர் பண்ண முடியாது. ஏன்னா அதுவும் நாம் இப்போ கொடுக்குற அந்த 3 சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் 100 மார்க்ஸ் வரக்கூடிய சப்ஜெக்ட் அப்படிங்கிற கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட் அப்படிங்கிறனால நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிச்சிடுவோம். அங்கே போகும்போது நமக்கு இருக்கக்கூடிய 6 சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சப்ஜெக்ட்ஸ் தான், எல்லாமே 75 மார்க் சப்ஜெக்ட் தான். ப்ளஸ் அதில் மேக்ஸ் இருக்கும், ஜாகிரஃபி இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்ததை தான் அங்கே போய் எழுத போகிறோம். ஓகேவா? ஓகே கைஸ், அதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில், இந்த டெஸ்ட் சீரியஸ் பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ.